கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஆதியாகமம் 26:22. ரெகொபோத், கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். ஜெனிசிஸ் 26:22. ரெகொபோத், the Lord has made room for us. அன்பான சகோதர சகோதரிகளே, அந்நிய தேசத்திலே பஞ்சமான சூழ்நிலையிலே ஈசாக்கு விதை விதைத்தார். 100 மடங்கு பலனடைந்தார். கர்த்தர் ஈசாக்குடன் காணப்பட்டார். கிணறு தோண்டினார். பெலிஸ்தேர்கள் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஏசேக்கு சித்துனா துறவுகள் போயிற்று. 3வதாக ஒரு துறவை தோண்டினார். பெலிஸ்தேர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை, விட்டு கொடுத்தார். கர்த்தர் ரெகொபோத்தை உண்டாக்கி பலுகி பெருகச் செய்தார். ஆமேன். இன்று நம்முடன் கர்த்தர் காணப்படுகிறாரா? விட்டு கொடுக்கும் மனப்பான்மை நம்மிடம் உண்டா? அன்பானவர்களே, வாக்குவாதம் வேண்டாம். விட்டு கொடுக்கும் மனப்பான்மையை நாம் வளர்த்து கொள்வோம். கர்த்தர் நம்மை பலுகி பெருகச் செய்வார். ஆமேன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஜெப நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரங்களை துதிகளை உமக்கு ஏறெடுக்கிறோம். எங்களுடைய நாட்டிலே ஒருவேளை உணவு உண்ணும் 40 கோடி ஜனங்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வறுமை கோட்டுக்கு கீழ் வாழ்கிற, வாழ்வாதாரம் பின்தங்கி இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல வேலையை பிள்ளைகளுக்கு அருளி செய்ய வேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. 3 வேளை வயிறார உண்டு அவள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யக்கூடிய கிருபைகளை கூட்டி கொடுங்க. வாழ்வாதாரத்தை பெருக்கி கொடுங்க. தேவையான உணவை அளித்து நீர் அவர்களை போஷிக்கும்படியாய் ஜெபிக்கிறையா. உம்முடைய கரத்திலே எங்களுடைய நாட்டின் வறுமை கோட்டுக்கு கீழ் வாழும் மக்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவருடைய தேவைகளை சந்திங்க. நல்ல வேலை வாய்ப்புகளை பெற்று தங்களுடைய குடும்பத்தின் வருமானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய கிருபைகளை, ஞானத்தை பிள்ளைகளுக்கு தந்து வழி நடத்துங்க. உடைய அன்பின் கரம் அவர்களை தாங்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.